ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்ட சரியாக 8 மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய செய்தி எங்கிருந்தாலும் உன்னை தேடி உன் செவிகளை வந்து அடையும். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் எந்த ஒரு தீய எண்ணமும் குணமும் இல்லாமல் உனக்காகவும் பிறருக்காகவும் எப்பொழுதும் நீ நேர்மையையும் நீதியையும் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வாழ்கின்றாய். உன்னுடைய நல்ல மனம் பிறருக்கு வேண்டுமானாலும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முருகனுக்கு எப்பொழுதோ புரிந்திருக்கின்றது. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நொடியும் துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னையும் என்னையும் யாராலும் எந்த விதத்திலும் பிரித்துவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, உனக்கும் எனக்கும் இருக்கின்ற பந்தமானது 7 தலைமுறைகளுக்கும் தாண்டிய பந்தம். இப்படி இருக்கையில் உன்னுடைய பக்தியால் நான் மிகவும் மகிழ்ந்தும் சிலிர்த்தும் இருக்கின்ற இந்த நிலைமையில் நீ கேட்ட அத்தனையையும் கொடுத்து மகிழ நானும் தயாராகத்தான் இருக்கின்றேன். நீ விரும்பிய விஷயங்களில் இருந்த அத்தனை தீய விஷயங்களையும் வெளியில் எடுத்து போட்டுவிட்டு பரிசுத்தமாக மாற்றி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதை தயார் செய்து இதோ உன்னுடைய கரங்களில் கொடுக்க தயாராகவும் வந்திருக்கின்றேன். சற்று நேரத்தில் நீ கேட்கப் போகின்ற நீ விரும்பிய செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நீ படுகின்ற அவஸ்தைகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியதாக இருக்கும். நீ மனம் விரும்பிய அத்தனை நிகழ்வுகளும் இனி ஒவ்வொன்றாக நடப்பதை பார்த்து நீ ஆச்சரியப்பட இருக்கின்றாய். பிறர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியப்படைவதற்கு முன்னால் நீயே நடக்கப் போகின்ற நிகழ்வுகளை பார்த்து உறைந்து போகப் போகின்றாய். அந்த அளவிற்கு மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நாளைய தினம் சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா என்று யோசித்து இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் வீணடித்து கொண்டு இருக்காதே. இன்றைய தினத்தில் நீ செய்யக்கூடிய செயல்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கின்றதா என்பதை முதலில் நீ பார்த்துக்கொள். இன்றைய தினத்தை நீ வீணாக்காமல் இருந்தால் நாளைய தினம் உனக்கு பொன்னான நாளாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. கிடைத்திருக்கின்ற வாழ்நாட்களை கவலைப்பட்டு கொண்டு நீ வீணாக கழித்து விடாதே. கடந்த கால நிகழ்வுகள் கவலைப்படுவதால் மாறப்போவது இல்லை, கண்ணீர் சிந்துவதால் மாறப்போவது இல்லை. மாறாக இன்றைய தினத்தை நீ நல்லபடியாக முயற்சி செய்து ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றினால் நாளைய தினம் தானாக நல்லபடியாக இருக்கும். கவலையில் மூழ்கக்கூடிய நிலைக்கு எப்பொழுதும் உன்னை நீ தனிமையில் வைத்து கொள்ளாதே. என் அன்பு குழந்தையை, எல்லோரிடமும் பேசி சிரித்து மகிழ்ந்து உனக்குள் இருப்பவற்றை சற்று வெளிப்படுத்து. சோர்வடைய மாட்டாய். நீ ஆனந்தத்தை அனுபவிப்பாய். நீ சந்தோஷமாக வாழத்தான் இந்த முருகன் நான் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிந்தித்து செயல்பட தொடங்க ஆரம்பித்திருக்கின்றாய். மிகவும் நல்லது. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீ கவனிக்க வேண்டும். உன்னையும் நீ கவனித்து கொள்ள வேண்டும். உழைக்கின்றேன் என்ற பெயரில் உன்னுடைய உடலை நீ கவனிக்காமல் விட்டு விடாதே. ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியம். நல்லதே நடக்கும்.